அடுத்ததா ரொம்ப முக்கியமா பார்க்கப்பட்டது வந்துட்டு சிடிஆர் நிர்மல்குமார். வந்துட்டு ஒரு ஏடிஎம்கேல இருந்து வந்து தாவேகால சேர்ந்துட்டாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவருடைய பூர்வீகத்தை பார்த்தோம்னு வைங்களேன். அதாவது வந்துட்டு அரசியல் பூர்வீகம் அப்படின்னா பிஜேபியில இருந்திருக்காரு. பிஜேபியோட ஐடி விங்க வந்துட்டு இவர் தான் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஐடி விங்கோட சீஃபாவே இருந்திருக்காரு. நிறைய இடங்கள்ல வந்துட்டு நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபி ஓரளவுக்கு தெரியறதுக்கு பிஜேபியோட ஐடி விங் ரொம்ப முக்கியமான காரணம். ஆமா, இப்போ வந்துட்டு அது தமிழிசை அவர்களை ட்ரோல் பண்ண விஷயமா இருக்கட்டும், இல்ல அதுக்கு அடுத்த கட்டத்துல வந்துட்டு ஹெச் ராஜா அவர்களுடைய விவகாரமா இருக்கட்டும், அப்புறம் அண்ணாமலை வந்துட்டு ஒரு ஹீரோவா காட்டின ஒரு நிலையா இருக்கட்டும், இது எல்லாமே பிஜேபியோட ஐடி விங் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு ஒர்க் பண்ணிருக்கு. சொல்லப்போனா வந்துட்டு பிஜேபியோட ஐடி விங் வந்துட்டு கடந்த ஒரு 4-5 ஆண்டா வந்துட்டு தமிழ்நாட்டுல நல்லா ஒர்க் பண்ணிருக்கு. பிஜேபியில வந்துட்டு ஒரு டீம் நல்லா ஒர்க் பண்ணிருக்கு அப்படின்னா அது ஐடி டீம் தான் சொல்லணும்னு வச்சுக்கோங்க. பர்ஃபெக்டா ஒர்க் பண்ணி என்னென்ன பண்ணணுமோ பண்ணிருக்காங்க. அங்க கிட்டத்தட்ட 1.5 வருஷம் இருந்திருக்காரு. அங்க இருந்துட்டு என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அப்படியே வந்துட்டு ஏடிஎம்கேக்கு வந்திருக்காரு. ஏடிஎம்கேல எனக்கு தெரிஞ்சு ஒரு 1-2 வருஷம் இருந்திருக்காரு. ஃபுல்லா வந்துட்டு ஏடிஎம்கேயோட ஐடி விங்க ஃபுல்லா ஹேண்டில் பண்ணி என்னென்ன பண்ணணுமோ பர்ஃபெக்டா பண்ணிட்டு இருக்காரு. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அவருடைய ஒரு ஞானோதயம் என்னன்னு தெரியல, தாவேகாக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி தாவேகாக்கு வந்திருக்காரு. தாவேகால வந்துட்டு அவருக்கு துணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பதவியும் கொடுத்துட்டு சேம் ஐடி விங்கோட சீஃபாவும் கொடுத்து ஐடி விங்க ஃபுல்லா அவர் தான் ஹேண்டில் பண்ண வச்சிருக்காங்க. சோ விஜயனுடைய இந்த மூவும் வந்துட்டு ரொம்ப புத்திசாலித்தனமான மூவ். ஏன்னா சக்சஸ்ஃபுல்லா ஒரு இடத்துல ஒர்க் பண்ண ஒருத்தர். இப்போ ஐடி விங்க பொறுத்த வரைக்கும் வந்துட்டு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே வந்து நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஐடி விங்ல நம்ம என்ன ஒர்க் பண்றோமோ ஐடியா வந்துட்டு என்னென்ன காட்டுதோ அதை நம்பக்கூடிய நிலையில தான் இன்னும் நிறைய இருக்கிறோம். அதை வந்துட்டு பகுத்தறியக்கூடிய மக்கள் இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் தாண்டி ஐடி விங் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ உங்களை ஒரு பாசிட்டிவாவும் காட்ட முடியும், நெகட்டிவாவும் காட்ட முடியுங்கிற நிலை தான் இன்னைக்கு இருக்கு இல்லையா.